ஸ்வீட் இருக்கு, இந்த சைடு வந்துட்டு பட்டாசு இருக்கு. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன் இல்லையா? இங்க வந்து நிறைய ஸ்வீட்லாம் இருக்கு. ஒரு ஸ்வீட் எடுத்துட்டு இங்க இருக்கிற பெண்களுக்கு, அழகான பெண்களுக்கு வந்துட்டு இது நான் டெடிகேட் பண்றேன், எதுக்காக அப்படின்றத நீங்க வந்து ரீசனும் சொல்லணும். ஓகே? அந்த அம்மா உங்களுக்கு பட்டாசு, நீங்க ஒவ்வொரு பட்டாசு எடுத்துட்டு இங்க இருக்கிற ஒரு ஆண்கள் கிட்ட இந்த ஒரு பட்டாசுக்கு இவங்களுக்கு தான் நான் வந்துட்டு டெடிகேட் பண்றேன், இது எதனால அப்படின்றத நீங்க வந்து சொல்லணும். ஓகே? ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிச்சிருவோமா? நிகமா அம்மா ஓபன். அதிரசம் வந்து நான் ஸ்ருதிக்கு கொடுப்பேன். அப்படியே எதனால அதிரசம் ஸ்ருதிக்கு டெடிகேட்டட்னா? ஒண்ணு எனக்கு இது பிடிக்கும், தேவையான ஸ்வீட்னஸ் தான் இதுல இருக்கும், அண்ட் அது ரொம்ப நாள் அப்படியே நிலைக்கும். அதே மாதிரி அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். எஸ் ஸ்வீட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பட்டாசு. பட்டாசு இதோட ராக்கெட் தான். ராக்கெட் வேகத்துல எங்க பிள்ளைங்க வந்து அவ்வளவு திறமையை வச்சுட்டு இருக்காங்க. இந்த இருக்கிறது எங்க அன்பு மகன் மனோகர். அவருக்கு வந்து இந்த சமர்ப்பணம் பிடிச்ச பால்கோவா. பால்கோவா. ஓகே, இது வந்து நான் பிரீத்திக்கு கொடுக்குறேன். ஏன் பால்கோவா? என்னவோ தெரியல, இது பார்க்கும்போது எனக்கு அவங்க ஃபேஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. அண்ட் ஷீ இஸ் a very sweet person. இதே மாதிரி ஸ்வீட்டா எப்பவுமே இல்லை. நெக்ஸ்ட் நந்திமா பட்டாசு. இது எங்க கார்த்திக். என்ன கார்த்தி, நாங்க கோலங்கள் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கார்த்தி வந்து பட்டாசு மாதிரி வெடிக்க போகுதுன்னு அன்னைக்கே நான் டிசைட் பண்ணேன். இன்னைக்கு நான் நேரா பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஜாங்கிரி யாருக்கு கொடுக்க போறீங்க? ஆக்சுவலி இது எனக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு பிடிச்ச 2 ஸ்வீட்ல ஒன்று லட்டு, ஒன்று ஜிலேபி ஒன்று. அதனால பட் இது நான் வந்து தேவி பிரியா கொடுக்கணும். என்னன்னா நம்மளுடைய லைஃபே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான், ஜாங்கிரி மாதிரி தான் ஒரே சுருட்டு சுருண்டு இருக்கும். ஆனா இதை எல்லாமே நம்ம வந்து இனிப்பா கொண்டு வரது எங்க தேவி பிரியா நிறைய விஷயங்கள்ல. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ பாம். இது நான் எங்க ஆரியனுக்கு கொடுக்குறேன். ஐயோ, எவ்வளவு பெரிய திறமைசாலி. உள்ளுக்குள்ளேயே அப்படியே அந்த ஒரு பானைக்குள்ள உள்ள விளக்கெறிகிற மாதிரி உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா இந்த பாம் மாதிரி வெடிச்சுட்டு வெளியே வராங்க. சான்ஸே இல்லை ராஜா. சூப்பர் தானே. ஹல்வா. அதாவது நான் அல்வா கொடுக்க போறேன்னு சொல்றீங்க தானே? அப்படி கூட சொல்லலாம். அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க தான் என்னமோ தெரியல, இலக்கியா உங்க நடிப்பை பார்க்கும்போது அவ்வளவு ஸ்வீட்டா இருக்குமா, அதனால இந்த ஸ்பெஷல் அந்த நளினிமா நெக்ஸ்ட் பட்டாசு. இல்ல இல்ல மத்தாப்பு. ஆமா, ஏன்னா இது என்ன சுறுசுறுவத்தி தான் எங்க அழகு. அழகேசன் இருக்கிற இடம் வந்து உண்மையிலே சுறுசுறுவத்தி மாதிரி சுறுசுறுன்னு இருக்கும். அழகேசன் உங்களுக்கு தான் தங்கம். சோமாஸ் அவங்க இப்பதான் பாத்துருக்காங்க. ஸ்வீட் அண்ட் இது ரெண்டுமே அதான் நம்ம ஆர்டிஸ்ட் எப்படின்னா நம்ம வந்து வெளியே வந்து சோமாசி மாதிரி நம்ம அப்படியே இறுக்கமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள நம்ம எவ்வளவு ஸ்வீட்டான பர்சன்றதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. அப்படின்னா ஆமா ஆமா. ஏன்னா ஷீ இஸ் a very sweet person and very smart. எனக்கு அம்மா நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணு. அல்லிமா, இப்போ நீங்க இந்த பட்டாசு சங்கு சக்கா. இது வந்து நான் சபரிக்கு கொடுக்குறேன். கல்லுக்குள் தேரை மாதிரி கல்லுக்குள்ளே ஒரு ஈரம், கல்லுக்குள்ள இவ்வளவு இருக்குமான்றது என்ன அந்த புள்ள சிரிச்சே நான் பார்த்தது இல்லை. அது எதிர்நீச்சலாவா இருக்கட்டும், இங்க வந்தாவா இருக்கட்டும், ஏதோ ஒரு இறுக்கமாவே இருக்கும் அந்த குழந்தை. இந்த சங்கு சக்கரம் மாதிரி அது பாடும்போது பாத்தீங்கன்னா தன் கண்ணீர் வரும், எனக்கும் கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு அப்படியே சுத்தி 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 இந்த சங்கு சக்கரம் மாதிரி அவரோட வாழ்க்கை சங்கு சக்கரம் மாதிரி ஒழிக்கலாம். என் உண்மையான